ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார்டெக் சேனல். இப்போது விண்டோஸ் 10ல் இருக்க கான்டெக்ஸ்ட் மெனு மாதிரியே விண்டோஸ் 11ல் எப்படி கொண்டு வரதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு விண்டோஸ் 10ல் இருக்க கான்டெக்ஸ்ட் மெனுவை 11க்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விண்டோஸ் 10ல் நீங்கள் நார்மலாக ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது டேரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஆனால் நீங்கள் விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் தான் ஷோ ஆகும். நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் ஷோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே விண்டோஸ் 10ல் இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஷோ ஆகும். விண்டோஸ் 10ல் வர மாதிரி நம்ம எப்படி இதில் கொண்டு வரதுன்றது இதில் பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கமாண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் எடிட்டரில் ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க கமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி சிஎம்டியில் கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணாட்டி உங்களுக்கு திஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரெஜிஸ்டர் எடிட்டரில் உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் மேனுவலாக செக் பண்ணணும். ரெஜிஸ்டர் எடிட்டரில் அந்த ஃபோல்டர் ஆட் ஆகிடுச்சா நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் எடிட்டரை டேரெக்டாக சர்ச் பாரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு டூல் பார் கீழே இருக்க பேத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ப்ளாக் சர்வர் 32ன்ற ஃபோல்டர் ஆட் ஆகிருக்குன்னா அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபோல்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக செக் பண்ணுறது தான், இது நெசசரி கிடையாது. ரெஜிஸ்டர் எடிட்டரில் நீங்கள் அந்த ஃபோல்டரை ஆட் பண்ண வாட்டி அடுத்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாஸ்க் மேனேஜர் சர்ச் பாரில் டாஸ்க் மேனேஜர் சர்ச் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ப்ராசஸ்ன்ற டேபை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பழைய விண்டோஸ் 10ல் இருக்க கான்டெக்ஸ்ட் மெனு மாதிரி நீங்கள் விண்டோஸ் 11ல் கொண்டு வர முடியும். இப்போது நீங்கள் விண்டோஸ் 11ல் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் காட்டாமல் டேரெக்டாக வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் ஷோ ஆகிறத பார்க்கலாம். இது ஓகே. நம்ம இது ஒரு தடவை மாற்றிட்டா மறுபடியும் விண்டோஸ் 11ல் இருக்க மாதிரி பழைய மாதிரி நம்ம கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் எடிட்டரில் ஆட் பண்ண ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணுறது மூலமாக மறுபடியும் விண்டோஸ் 11ல் இருக்க கான்டெக்ஸ்ட் மெனுவை நீங்கள் கொண்டு வர முடியும். இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கமெண்டை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக ரெஜிஸ்டர் எடிட்டரில் ஆட் பண்ண ஃபோல்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அல்லது மேனுவலாகவும் ரெஜிஸ்டர் எடிட்டருக்குள்ளே போயிட்டு அந்த பேத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி டெலிட் பண்ணிவிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பழைய விண்டோஸ் 11ல் யூஸ் பண்ண கான்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு கொண்டு வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.